கடந்த ஒரு மாசத்துல மட்டும் எத்தனை பேருந்து நிலையங்கள், எத்தனை மேம்பாலங்கள், எத்தனை மருத்துவமனை கட்டடங்கள், எத்தனை கல்லூரி கட்டடங்கள் அடுத்தடுத்து வரிசையா ஒவ்வொன்னா திறந்து வைக்க இருக்கிறோம். எனக்கே ஞாபகம் வச்சுக்க சிரமமா இருக்கு. நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பகுதிகளில் திறந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பணிகளை பற்றின வீடியோக்களை லோக்கல் பேஜ், வாட்ஸ்அப் ஸ்டேட்ஸ்ன்னு ஷேர் பண்ணிகிட்டே இருங்க. நாம் பண்ணுறது மக்களுக்கு தெரியணும்னா முதல்ல நாம் அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதனால் என்னுடைய பேஜை ஃபாலோ பண்ணுற மாதிரியே முதலமைச்சர் அலுவலக பக்கம், நம்முடைய கட்சியினுடைய பக்கங்கள், அரசு செய்தி துறையினுடைய பக்கங்கள் எல்லாவற்றையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நம்ம ஐடி விங்கினுடைய வாட்ஸ்அப்பின் சேனலை மற்றவர்களை ஃபாலோ பண்ண வைங்க. ஏன்னா சாதனைகளையே ஈஸியாக பண்ணுற நாம அதை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுல என்ன மெத்தனமாக இருக்கக்கூடாது. எல்லா ஊர்லேயும் தினமும் திமுகவுடைய செயல்பாடுகள், திட்டங்கள், சாதனைகள் தான் பேசு பொருளாக இருக்கணும். தேர்தல் வரைக்கும் கேப்பை விடாதீங்க. அதே போல இன்னைக்கு நாம் எதிர்கொண்டு வீழ்த்த வேண்டிய முதல் விஷயமே ஃபேக் நியூஸ் தான். தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாச்சும் கலவரத்தை உண்டு பண்ணணும். அந்த கலவரத்துக்கு குளிர்காயணும்னு எதிரிகள் நினைக்கிறாங்க. கடந்த 5 ஆண்டுகளில் டிசைனா பொய் செய்திகளை பரப்பி பார்த்தாங்க. ஆனால் அவங்க எண்ணம் நிறைவேறல. இன்னும் சொல்லணும்னா அவங்களுடைய பிளான் எல்லாம் அம்பலப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறாங்க. இந்த பொய் செய்திகளின் சவால்களை நாம் முறியடிச்சாகணும். அதுக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் மிக விழிப்போடு ஆன்லைனில் செயலாற்றணும். பொய் செய்திகளை பரப்புகின்ற நிறைய ரைட் விங் அக்கௌண்ட்டுகளை பாஜக நடத்திக்கிட்டு வராங்க. அதில் பாதி அதிகாரபூர்வ பக்கங்கள், மீதியெல்லாம் மீம்ஸ் பேஜ் மாதிரி இருக்கக்கூடிய பக்கங்கள். இப்படி எதுவாக இருந்தாலும் நம்மை பற்றி ஒரு பொய் செய்தி பரப்புகிறாங்கன்னா உடனே ஆதாரத்தோட கமெண்ட்ஸ் ரிப்ளைன்ஸ்னு நீங்கள் பதிலடி கொடுக்கணும். அந்த பொய் செய்தியை படிக்கிறவங்களில் பாதி பேர் நம்முடைய விளக்கத்தை படித்தா கூட அது உங்களுக்கு கிடைச்ச வெற்றி தான். இதை ஒருத்தர் பண்ணால் போதாது, ஒவ்வொருத்தரும் பண்ணணும். அப்போதான் பொய் செய்தி பரப்புறவங்களுக்கு பயம் இருக்கும். நாம் ஆளுங்க 100 கணக்கில் போடுகிற ரிப்ளையில் அவங்க அந்த பொய் செய்தியை டெலீட் பண்ணிட்டு ஓடணும். இப்போ கூட டெல்லியில் ஒன்றிய அரசு நடத்துகிற ஒரு நிகழ்ச்சியை பற்றி அமைச்சர்கள் உட்பட பல பாஜகவினர் போலியான பெருமைகளை ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. மொத்த பேரும் சேர்ந்து அம்பலப்படுத்தினதும் அந்த ட்விட்டையெல்லாம் அமைச்சரை டீல் பண்ணிட்டார். எல்லோரும் சேர்ந்து பேசின உண்மையை இதுதான் அவங்களுடைய நிலைமை. ஒவ்வொரு நாளும் இதை செய்யணும். நம்மளை சீண்டி பார்க்கிற மாதிரி நிறைய பதிவுகளை போடுவாங்க. ஆனால் நாம் அதை முதிர்ச்சியோட அணுகணும். காமெடியாக பதில் கொடுங்க, கிண்டலாக பேசுங்க. ஆனால் எதுவாக இருந்தாலும் பொறுமையாக கூலாக டீல் பண்ணுங்க. அவங்களுக்கு வந்தால் ரத்தம், நமக்கு வந்தால் தக்காளி சட்னி என்ற நினைப்பில் தான் செய்தி சேனல்களும் தேர்தல் ஆணையம் கூட செயல்படுது. அதனால் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு சொல்லையும், உருவாக்குகிற ஒவ்வொரு கண்டையும் பொறுப்போடு உருவாக்குங்க. நம்ம எதிரிகளுக்கு இருக்கிற ஊடக சொகுசு நமக்கு என்றைக்குமே இருந்தது கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தோழமை சக்திகளோடு சிண்டு முடிகிற வேலையில் எதிர்கட்சியினர் ஈடுபடுவாங்க. அவங்களுடைய சூழ்ச்சிக்கு நாம் இடம் தரக்கூடாது. கழகத்திலிருந்து வரக்கூடிய அஃபிஷியல் செய்திகளை மட்டும் நம்பி செயல்படுங்க. இஷ்டத்துக்கு பரப்பக்கூடிய பொருளைகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. களம் நமக்கு சாதகமாக இருக்கு. வெற்றி பெறக்கூடியவர்கள் தான் வேட்பாளராக அறிவிக்கப்படுவாங்க. களத்திலையும் ஆன்லைன்லையும் நாம் சரியாக செயல்பட்டோம்னா நம்முடைய டார்கெட்டை
நாம் நிச்சயம் அச்சீவ் பண்ணிடுவோம். அதுக்கு அடித்தளமாக தான் இன்னைக்கு ஆடுகளம் செயலியை லான்ச் பண்ணியிருக்கோம். 2019 தமிழ்நாட்டில் நடந்த எல்லா தேர்தலுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. யார் ஜெயிக்க போறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். திமுக கூட்டணி தான் வெல்லும்னு தெரிஞ்ச நடந்த தேர்தல்கள் தான் எல்லாம். ஆனால் எப்படிப்பட்ட மார்ஜினில் ஜெயிப்போம், எவ்வளவு வாக்கு வித்தியாசம், இந்த முடிவுகளுக்காக நாம் காத்துக்கிட்டு இருக்கிறோம். 2026 தேர்தலும் அதே போல தான். திமுகவின் வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒன்று. ஆனால் அது எவ்வளவு பெரிய வெற்றியாக அமையணும் என்பதை நோக்கி தான் நாம் எல்லோரும் உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். கட்சியில் உறுப்பினராக நிர்வாகியாக இருந்து உழைக்கிற செயல் வீரர்கள் எல்லா கட்சியிலும் இருப்பாங்க. ஆனால் அடிப்படை உறுப்பினராக கூட இல்லாமல் கொள்கைக்காக இணையத்தில் களமாடுற தோழர்கள் திமுகவுக்கு மட்டும்தான் உண்டு. இதை நீங்கள் பதவிக்காக பண்ணல, எம்பி ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், கவுன்சிலர் ஆகணும்னு பண்ணலை. இந்த இயக்கத்தால் கல்வி அறிவை பெற்றவர்கள் நாம். கழகத்தின் திட்டங்களால் உயர்ந்தவர்கள் நாம். கலைஞரால சமூக நீதி பார்வையை கற்றுக்கொண்டவர்கள் நாம். மொத்தத்தில் திராவிடத்தால் எழுந்தோம் என்கிற நன்றி உணர்வோடு எதையும் எதிர்பார்க்காம எதிர்காலத்துக்காக கழகத்தை ஆதரிக்கிறவங்க நீங்க. இப்படிப்பட்ட தொண்டர்கள் இல்லாத எதிர்க்கட்சிகளால் இந்த உணர்வை எப்பவுமே புரிஞ்சிக்க முடியாது. நான் உறுதியாக சொல்றேன், தேர்தல் வெற்றிக்கு பிறகு இந்த பணிகளில் சிறப்பாக செயல்படுகிற உங்களை மீண்டும் சந்திப்பேன். ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டுலையும் டிஎம்கே தான் லயன்னு காட்டுவோம்.